வணக்கம். என் குரு சிவவாக்கியனின் சிவவாக்கியம் 221வது பாட்டு. உருத்தரிப்பதற்கு முன் உயிர் புகுந்த நாதமும், கருத்தரிப்பதற்கு முன் காயம் என்ன சோனிதம், அருள் தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரமாம், குறித்தறிந்து கொள்ளுவீர் குணம் கெடும் குருக்களே. குணம் கெட்ட குருக்கள், அதாவது நற்குணம் இல்லாத, பிறரை ஏமாத்துகிற, மோசமான, புரியாமலே பேசின்னு இருக்கிற குருக்களுக்காக சொல்கிறாரு. உருத்தரிப்பதற்கு முன் உயிராக புகுந்தது நாதமாச்சு, நாதமாக அது உயிர் உள்ளே புகுந்தது. கருத்தரிப்பதற்கு முன் காயம் அப்படின்றது உடம்பு எதுவாக இருந்தது அப்படின்னா சோனிதமாக இருந்தது. அருள்தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரமாக இருந்தது, கீழ்த்தரமாக இருந்தது, கீழே மட்டுமே இருந்தது, மூல முதல் ஆறுதலும் கீழே தள்ளி அப்படி இருந்தது. இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. குணம் கெட்ட குருக்களே. எங்கும் உள்ள ஈசனார் எம்முடல் புகுந்த பின், என்னுடல்னு ஒன்று ஆயிடுச்சு, என்னுடல் புகுந்த பின் பங்கு கூறு போடுவார், பாடு சென்று அணுகுவார். எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்றிரண்டு பேதமோ, உங்கள் பேதம் அன்றியே உண்மை இரண்டு இல்லையே. பேதன்றது உங்கள் கையில் மட்டும்தான், உண்மை ரெண்டு கிடையாது. ஸோ ஈசனார் உள்ளே புகுந்த பேர் தான் பங்கு போடுறாங்க, பலவிதமாக பாடுறாங்க. நான் இந்தியன் அல்லது தெலுங்கன், மலையாளி, கன்னடன், தமிழன், இல்லை அமெரிக்கன், ஏதோ ஒன்று சொல்கிறது, பங்கு போடுறது, இல்லை மதங்களில் பேரில் பங்கு போடுறது, இது எல்லாமே அப்புறமா தான். எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம்னு போடுறது, இதெல்லாம் உங்கள் பேதம் தான் தவிர வேறு பேதம் இல்லை அப்படின்ற. அறிவுமாகி அயனும் ஆகி, அரி அப்படின்றது அயன்றது பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் குரு அதை சொல்கிறாரு. அறிவுமாகி அயனுமாகி அண்டமெங்கும் ஒன்றதாய் பெரியதாகி உலகு தண்ணில் நின்ற பாதம் ஒன்றலோ, விரிவதொன்று வேறு செய்த வேடமுட்ட மூடரே, அறிவினோடு பாரும் எங்கும் அங்கும் ஒன்றது. அரியமாச்சு, அயனமாச்சு, அண்டமெல்லாம் ஒன்றதாச்சு, பெரியதாச்சு, உலகு தண்ணில் நின்ற பாதம் ஒன்றலோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அரிய அயன் எல்லாமே ஆனது அதுதான். அதை தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. வெந்து நீர் மெய்க்கணிந்து வேடமும் தரிக்கின்றீர், சிந்தையுள் நினைந்ததோ தினம் செவிக்கும் மந்திரம், முந்து மந்திரத்திலோ மூல மந்திரத்திலோ எந்த மந்திரத்திலோ ஈசன் இயங்குமோ. வெந்த நீர் மெய்க்கணிந்து அப்படின்னா சுட்ட சாம்பல் எடுத்து பூசி தனக்கு தானே இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இது முந்து மந்திரத்தில் அல்லது மூல மந்திரத்தில், எந்த மந்திரத்தில் அப்படின்னு பார்த்தா எல்லா மந்திரத்திலையும் ஈசன் இயங்குது அப்படின்ற. அகார காரணத்தினால் அநேக ரூபமாய், உகார காரணத்தினால் உருத்தரித்து நின்றவன், மகார காரணத்தினால் மயங்கு நின்ற வையகம், சிகார காரணத்தினால் தெரிந்ததே சிவாயமே. அகாரகாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அகாரகாரம் அப்படின்னா விரிஞ்சினே போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அநேகமாக ஒன்று இல்லாமல் பலவாக மாறுது. உகார காரணத்தினால் உருத்தரித்தது, இங்கே உழணும் அப்படின்றதுக்காக வேண்டி உருத்தரிச்சது. அவ்வெழுத்தில் ஒவ்வெழுத்து அகாரமும் சலித்ததோ, ஒவ்வெழுத்து மவ்வெழுத்து ஒன்று நின்றதோ, செவ்வெழுத்தை ஒன்று நின்றதோ சிவபதங்கள் செறினும் மிவ்வெழுத்த ஞானிகள் விரித்துரைக்க வேணுமே. அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் இது எக்கங்கர்னு ஒரு அமைப்பு, ஹூன்லாம் சொல்லி நிற்பாங்க. ஓம்காரம், அவுகாரம் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. உயிரெழுத்துக்களில், தமிழ் எழுத்துக்களில் தான் உச்சி எழுத்து. ஸோ உச்சியில் இருக்கிற எழுத்து இது. அதில் ஊவு எழுந்துதா, மவ்வு எழுந்துதா, இதெல்லாம் விரித்து உரைக்கணும். ஏன் அது மாதிரி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, பேசுங்க அப்படின்ற. ஆதியான அஞ்சிலும் அனாதியான நாவிலும் சோதியான மூன்றிலும் சொருபமற்ற ரெண்டிலும் ரீதியானதொன்றிலே நிறைந்து நின்ற வத்துவை ஆதியானதொன்றுமே அற்ற அஞ்செழுத்துமே. பூதங்கள் 5, அது ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்குது. ஆதியில் 5 4ஆனது, 4ல் 3ஆனது ஜோதி, அது சொரூபம் வந்தது. அந்த 2ல் ஆனது நாமா அப்படின்றது நீரும் மண்ணுமா இருக்கிற வடிவுடையதாகிடுச்சு. நெருப்புலேயே வடி வந்துருக்குதுன்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறமா மேலே காற்று, அதுக்கப்புறமா ஆகாயம். அதை அடுத்த பாட்டில் சொல்கிறார். வானிலாதது ஒன்றுமில்லை, வானுமில்லை வானினேன், ஊனினாவது ஒன்றுமில்லை, ஊனுமில்லை ஊனினேன், நானினாவது ஒன்றுமில்லை, நானுமில்லை நன்னினேன், தானில்லாத ஒன்றுமில்லை, தயங்கி நின்று ஆடுகின்றது. வானில்லாமல் ஒன்றுமில்லை, வானுமில்லை வானினேன், ஊனில்லாத ஒன்றுமில்லை, ஊன் போனது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாமே அங்கே மாறி நின்றுது. சுழித்ததோர் எழுத்தை ஒன்னி சொல்லும் முகத்தின் மூலம் துன்பம் கடந்து சொல்லும் நாடு ஓடிப்போய் அழுத்தமான அக்கிரத்தில் அக்கியை எழுப்பியே 6 பங்கமும் கடந்து அப்புறத்து வெளியிலே. சுழித்ததோர் எழுத்தை உண்ணி சொல்லும் முகத்தின் ஒரு எழுத்து சுழித்தது அப்படின்றார்.
ஓ பார்த்திங்கன்னா நிறைய சுழிச்சிருக்கோம். சுழிச்சதும் 6 பங்கயமாகிடுச்சு. உள்ளே வந்து உடம்புக்குள்ளே 6 பங்கமாக மாறிடுது, உள்ளே பிரிஞ்சிருக்குது, 6ஆக வளர்ந்துருக்குது, விரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார். விழித்த கண் குவித்த போது அடைத்து போய் எழுந்திடும், விளைத்துவிட்ட இந்திரசால வீடிதனின் வெளியிலே, விளைத்துவிட்ட இந்திரசால வீடுதனி வெளியிலே அழுத்திலாது மதிமயங்கி அனுபவிக்கும் வேளையில் அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் என்று ஆனது. அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் இல்லை ஆனது. இறைவன் மட்டும்தான் இங்கே எந்த ஒரு பொருளும் இல்லை. இறைவன் எல்லா பொருளையும் படைச்சிருக்கிறாரு. ஸோ விழித்த கண் குவிந்த போது, நான் விழித்து ஒரு பொருளை கவனித்த போது, விழித்த கண் குவிந்த போது தடைந்து போய் எழுத்துன்றது எல்லாமே இதுவாகிடுச்சு. விளைத்து விட்ட இந்திரசாலம், இந்திரன் அப்படின்னா படைப்பு அப்படின்னு அர்த்தம். இந்திரசாலங்கள் படைப்புங்கள்லாம் நிறையா ஆகி அழுத்தினார் மதிமழுங்கி அனுபவிக்க வேளையில் அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் இல்லை என்றானது. நன்றி. ஆன்லைனில் வந்தோடனே நிறைய பேர் வந்துட்டீங்க. புள்ளிராஜா, அந்தோனி, சரவணன், சிவரஞ்சனி, எல்லாருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்களும் சேர்ந்து வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நன்றி.